உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இலக்கு நூடாகவும் இந்த உலக நகர்வுகள் நிகழ்வினை உங்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் நான் அருள் கலாநிதி அரசுடன் இணைந்து இன்றைய நிகழ்வை படைக்கவிருக்கிறோம். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேற்று மாலையிலிருந்து மீண்டும் யுத்தம் ஆரம்பித்து விட்டதாக தோன்றுகிறது. அதாவது ஈரானின் கப்பல் ஒன்றை அமெரிக்க படை கைப்பற்றியதல்ல, சிறைப்பிடித்தது அல்லது தாக்கியதாகவும், அதற்கு பதிலடியாக ஈரான் குவைத்தின் மீதும் பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதிலே பெரிய உயிர் சேதங்கள், காயங்கள் உட்பட ஒரு விமான நிலையமும் பற்றி எரிகின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 13 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் 17 ட்ரோன்களும் ஏவியதாக தகவல்கள் வருகின்றன. ஆனால் அமெரிக்கா அவற்றை அனைத்தையும் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்பது போல கூறியிருந்தாலும் அந்த விமான நிலையம் பற்றி எரிகின்ற காட்சிகள் எங்களுக்கு தெரிகிறது. இந்த யுத்தம் மீண்டும் ஆரம்பித்த சூழ்நிலை பற்றியும் அதன் என்னென்ன தாக்கங்கள் என்பது பற்றியும் நேயர்களுக்கு கூற முடியுமா? அதாவது இந்த தாக்குதல் நேற்று இடம்பெற்றிருந்தது. அதனுடன் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அந்த 72 மணி நேரத்தில் குவைத் இரண்டாவது தடவையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. வழமையாக அமெரிக்கா இந்த போர் நிறுத்தத்தை ஆரம்பித்திருந்தாலும், ஆனால் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதல் மூலம் ஈரானை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வந்திருந்தது. ஆனால் ஈரானும் முன்னைய போல இல்லை. பதிலுக்கு பதில் ஈரான் தாக்குதலை நடத்தியவாறு தான் இருக்கின்றது. கடந்த வாரமும் இவ்வாறான தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. ஈரான் பதிலடியாக அப்போது யுஏஇக்கும் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. இது செவ்வாய்க்கிழமை அமெரிக்கா ஈரான் தீவை நோக்கி சென்று கொண்டிருந்த MD லெக்ஸி என்ற கப்பலை, எண்ணெய் கப்பலை, வான்படை விமானம் மூலம் AGM-114 ஹெல்ஃபயர் என்ற ஏவுகணை மூலம் அந்த கப்பலை தாக்கியிருந்தது. கப்பலின் இயந்திர அறை சேதமடைந்திருந்தது. உடனடியாகவே ஈரான் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் பனாஜா என்ற கப்பல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து இந்த சைன் தீவுகளின் மீது அமெரிக்கா அதில் இருந்த தொலைத்தொடர்பு சாதனம் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியிருந்தது. ஹெய்சன் தீவில் இருந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தின் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. அதற்கு பதிலடியாக ஈரான் குவைத் மீதும் பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்தது. குவைத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் குவைத்தின் வான்படை, அமெரிக்காவின் வான்படை தளத்தின் மீது தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அதே போல பஹ்ரைன்ல அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் மீதும் அதற்கு அண்மையாக இருந்த உலங்கு வானூர்தி தளம் மீதும் தாக்குதலை நடத்தியிருந்தது. குவைத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த டெர்மினல் 1 சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மீது வீழ்ந்த ஏவுகணையால் கிட்டத்தட்ட ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார், 63 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து குவைத் 2 ஈரானிய டிப்ளோமேட்டை அங்கிருந்து உடனடியாக வெளியேற சொல்லி வெளியேறியிருந்தது. குவைத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை பல நாடுகள் கண்டித்திருந்தன. ஆனால் நிலைமை என்னென்று சொன்னால், அங்கு வான்படை தளமும் அனைத்துலக விமான நிலையமும் ஒரே இடத்தில் தான் இயங்குவதாக கூறுகிறார்கள். கடந்த 72 மணி நேரத்தில் அமெரிக்காவின் எத்தனையோ இராணுவ விமானங்கள் அந்த விமான தளத்தில் இறங்கியதாகவும், அதனால் தான் ஈரான் தாக்கியதாகவும், ஆனால் ஈரான் கூறியிருக்கின்றது தனது ஏவுகணை சிவிலியன் விமான நிலையத்தின் மீது விழவில்லை, இவர்கள் சுட்ட பேட்ரியாட் ஏவுகணை தான் தவறி அங்கு விழுந்தது என்று கூறியிருக்கிறார்கள்.
அதே சமயம் பேட்ரியாட் ஏவுகணை குறிதவறி இன்னொரு கட்டிட தொகுதியை தாக்கியதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்ப இலங்கையில கட்டுநாயக்கா விமான நிலையமும் கட்டுநாயக்காவில் இருக்கிற வான்படை தளமும் பக்கத்துல தான் இருக்கு. ஆமாம் ஆமாம், சரியாக அதே போலதான் இவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். எனவேதான் அது அந்த தாக்குதல் அவ்வாறு இடம்பெற்றதாக கூறியிருக்கிறார்கள். பஹ்ரைனை பொறுத்தவரையில் பஹ்ரைனில் இருக்கின்ற அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமை. ஆனால் நீங்கள் கூறியது போல பென்டகன் கூறியிருக்கின்றது, பென்டகன் மட்டுமில்ல, இந்த மத்திய கட்டளை மையம் சென்ட்காம் கூறியிருக்கின்றது என்னன்னு சொன்னால், எல்லா ஏவுகணைகளையும் எல்லா ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிவிட்டோம் என்று. இப்போது நாசாவில இருந்து வெளிவந்த இந்த தேர்மல் இமேஜிங் சேட்டலைட் இமேஜின் படி பார்க்கும் போது இந்த அல் அசீர் என்ற ஏர்பேஸ் வந்து பஹ்ரைனில் இருக்கிற ஏர்பேஸ்ல இருந்து நெருப்பு எரிவதை இப்போது அவர்கள் படம் பிடித்து போட்டிருக்கிறார்கள். அதே சமயம் குவைத்தில் இருக்கிற வான்படை தளத்தில விமானங்கள் இருக்கின்ற அந்த ஹேங்கர்ஸ் வந்து சேதமடைந்திருப்பதையும் சேட்டலைட் படங்கள் இப்போது போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், முன்னரும் அவ்வாறுதான் எல்லா ஏவுகணைகளையும் தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிவிட்டோம் என்று கூறினார்கள். கடைசியாக 40 நாள் போர் முடிந்த பிறகுதான் தெரியும் 42 விமானங்களை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தாக்குதலிலும் பெருமளவான அமெரிக்க படையினர் காயமடைந்ததாக பேராசிரியர் மராண்டி கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், குவைத்தின் வந்து குவைத்தின் சிவிலியன் ஏர்போர்ட்டை வந்து அவர்கள் இராணுவ தேவைக்காக பயன்படுத்தி கொண்டிருந்ததாகவும், பல அமெரிக்க இராணுவ விமானங்கள் அங்கு வந்து இறங்கியதாகவும் கடந்த 72 மணி நேரத்தில். அதே சமயம் இந்த ஈரான் தாக்குதலில் கடும் சேதம் ஏற்பட்டதாகவும், பெருமளவான படையினர் காயமடைந்திருக்கலாம் என்றும், ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் மறைப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆம், இந்த தடவை தாக்குதல் குவைத் மீதும் பஹ்ரைன் மீதும் மட்டும் நடைபெற்றிருக்கின்றதை தவிர யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதாவது துபாய் உட்பட மற்றது கத்தாரோ அல்லது சவுதி அரேபியாவின் மீது இந்த பதில் தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை. இதற்கு இது முக்கிய காரணங்கள் இருக்கின்றனவா? குறிப்பாக இந்த 2 நாடுகள் மட்டும் தாக்கப்பட்டமைக்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, ஈரான் கூறுகிறது தங்கள் இந்த ஹெய்ஸ் தீவு மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், கப்பல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக இருக்கலாம், அதற்குரிய ஏவுகணைகள் குவைத்திலும் பஹ்ரைனிலும் இருந்துதான் ஏவப்பட்டதாக ஈரான் கூறியிருக்கின்றது. அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணத்தை வந்து இந்த அமெரிக்காவின் முன்னாள் தளபதியான லெப்டினன்ட் கர்னல் அந்தோனி அகிலாஸ் அவர் தெரிவித்திருக்கிறார் என்னென்றால், அமெரிக்கா வந்து அந்த பகுதியில் 6 டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை வைத்திருக்கிறது என்று சொல்லியும், அமெரிக்காவிடம் இருக்கின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வந்து இந்த டார்க் ஈகிள் என்றது அது இன்னும் பரிசோதிக்கப்படவில்லை, புதிய ஏவுகணை. அப்ப அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இந்த ஆயுதத்தை பரீட்சிப்பதற்கு அமெரிக்கா ஒரு சரியான இலக்கை தேடி வருவதாகவும், அந்த இலக்குக்கு அருகில் நிலைநிறுத்தி நிலத்துக்கு அடியிலான பதுங்கு குழிகளில் பாதுகாத்து அது வெற்றியான ஒரு தாக்குதலாக இடம்பெறும். ஏனென்றால் முதலாவது தாக்குதல் பிழைத்தால் அது உலக அரங்கில் அமெரிக்காவின் அந்த ஏவுகணைக்கான மரியாதையை குறைத்து விடும் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும், இந்த கின்சால் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ரஷ்யா வந்து உக்ரைனில் முதலில் பயன்படுத்தி இருந்தது களமுனையில். அதே போலதான் இதனை பயன்படுத்துவதற்கு. ஆனால் இதனால் தான் குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமானப்படை தளம் மிகவும் அமெரிக்காவுக்கு பூகோள ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஏவுதளமாக கூறுகிறார்கள், இந்த குவைத்தில் இருக்கின்ற ஏவுதளம். அப்ப மேலும் இதனால் தான் ஈரான் இப்போது அந்த குவைத்தை தாக்குகிறது என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், மிகவும் மேம்படுத்தப்பட்ட தொலைதூர தாக்குதல் ஆயுத அமைப்பை முதல் முறையாக பயன்படுத்தும் போது அது தோல்வியடைந்தால் அதனால் ஏற்படும் மூலோபாய மற்றும் நட்பெயர் சேதம் பேரழிவாக இருக்கும் என்றும், குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் நேற்றிரவு ஈரானிய ஏவுகணைகளால் குறிவைக்கப்பட்டன. ஆனால் IRGC மற்றும் சென்கோம் ஆகியவை மாறுபட்ட தகவல்களை கூறுகின்றன. தெஹ்ரான் அல்லது ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்கும் திறன் கொண்ட அமெரிக்காவின் டார்க் ஈகிள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவுவதற்கு குவைத்தே மிகவும் தளமாக இருக்கும் என்று லெப்டினன்ட் கர்னல் அந்தோனி அகிலா அவர் கூறியிருக்கின்றார்.
ஈரான் இதை அறிந்திருக்க கூடும் என்றும், மேலும் தங்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு முன்பே ஏவுதள உட்கட்டமைப்பை ஈரான் தாக்க திட்டமிட்டிருப்பதாகவும், அமெரிக்காவின் இடைமறிப்பு ஏவுகணைகளின் கையிருப்பு சில வகைகளில் தற்போது ஒற்றை இலக்கத்தில் உள்ளது என்றும், மீதமுள்ளவற்றில் பெரும்பாலானவை இஸ்ரேலுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளவை என்றும், அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகம் அமைந்துள்ள பஹ்ரைன் மீதும் இந்த ஈரான் ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அப்ப 2 காரணங்கள், ஒன்று குவைத்திலிருந்து அவர்கள் ஏவப்பட்டது, 2வது காரணம் என்னென்று சொன்னால் இந்த அமெரிக்கா குவைத்தை இந்த தன் ஹைப்பர்சோனிக் ஏவுதளமாக பயன்படுத்த முற்பட்டிருப்பதுதான் 2வது காரணம். இப்பொழுது ஈரானை பொறுத்தவரைக்கும் ஆயுத தட்டுப்பாடு இல்லை என்ற நிலைமைதான் காணப்படுகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவை போல தடுப்பு ஏவுகணைகள் தட்டுப்பாடு போல ஈரானுக்கு அந்த நிலைமை இல்லை என்பதனால் ஈரான் எத்தனை ஏவுகணைகளை தடுத்தாலும் 1 அல்ல 2வது போய் இலக்கை அடையும் என்ற அடிப்படையில், அதாவது இந்த பைனோமியல் தியரி சொல்லுவார்கள், அதாவது முயற்சியை மீண்டும் மீண்டும் அதிகரிக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் ஒரு ஏவுகணையாவது அங்கு சென்று வெடிக்கும். அந்த வகையில் தான் நேற்றும் கூட அந்த விமான நிலையத்தில் அந்த ஏவுகணை விழுந்து வெடித்திருப்பதாக தோன்றுகிறது. அந்த சேதங்களை பார்க்கிற பொழுது விமான நிலையத்தில் ஒரு பகுதி பற்றி எறிகிறது, விமான நிலையத்தின் உள்ளே உள்ள பயணிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஈரானுக்கும் அதாவது நான் குறிப்பிட்டது போல ஆயுத தட்டுப்பாடு அல்லது ஏவுகணை தட்டுப்பாடு இல்லை என்பதை பற்றின கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஈரானிடம் பெருமளவான ஆயுதங்கள் இன்னும் கையிருப்பில் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த போரின் போது கூட ஈரான் காசியா நகர இடத்தை கூட, அதாவது 4000 கிலோமீட்டருக்கு அங்கால இருந்த அந்த தளத்தை கூட தாக்குவதற்கு 2 ஏவுகணைகளை ஏவியிருந்தது. பேராசிரியர் மராண்டியும் அவர் தான் கூறினார் என்னன்னு சொன்னால், பல ஏவுகணைகளை இன்னும் ஈரான் பரீட்சித்து கூட பார்க்கவில்லை, தாங்கள் பழைய ஏவுகணைகளைத்தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி. இப்போது ஈரான் வெளிவார அமைச்சரும் அதைத்தான் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், இந்த பாகிஸ்தானிடம் ஒன்றை கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், போர் நிறுத்தத்தில் லெபனான் உள்ளடக்கப்பட வேண்டும், எல்லா முனையிலும் போர் நிறுத்தப்பட வேண்டும், அந்த கடந்த 40 நாள் நடந்த போரில் எமது பலம் என்ன என்பதை அமெரிக்கா அறிந்திருக்கும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப அது எனவேதான் அமெரிக்கா இப்போது ஒரு முழு அளவிலான போரை மேற்கொள்வதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை. நேற்று கூட இந்த தாக்குதல் நடந்த பிற்பாடு ட்ரம்ப் நியூயார்க் போஸ்டுக்கு கொடுத்த நேர்காணலில் என்ன கூறினார் என்று சொன்னால், தான் மொய்தபா ஹமானியை சந்திக்க போவதாக கூறியிருந்தார். அப்ப அவர்கள் அடிப்பதும் தணிப்பதுமாக நிற்கிறார்கள். ஒரு முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா போக முற்படவில்லை என்று சொன்னால் ஈரானிடம் இருக்கின்ற ஆயுதங்கள் தான். கிட்டத்தட்ட கன்னிவெடிகளிலேயே 3 வகையான கன்னிவெடிகள் இருக்கின்றன. அதுக்கு நவீன ரகமான கன்னிவெடிகள், கடல் கன்னிவெடிகள். கிட்டத்தட்ட 1500 தொடக்கம் 3000 அதிவேக தாக்குதல் படகுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏவுகணைகள், இப்போ ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை கூட அவர்கள் ஒரு நாளைக்கு 300 தாக்குதல் விமானங்களை தயாரிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாகவும், அதற்குரிய பாகங்களை பாகிஸ்தான் ஊடாக சீனாவில் இருந்து அவர்கள் எடுத்துக்கொள்வதாகவும், ரஷ்யா காஸ்பியன் கடற்பகுதியின் ஊடாக அதற்குரிய ஆயுத விநியோகத்தை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே அவர்களுக்கு ஆயுத விநியோகத்தை பொறுத்தவரையில் அவர்களிடம் ஆயுதங்கள் தாராளமாக இருப்பதுதான் இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான விடயமாக இருக்கிறது. சரி, இந்த போரும் அதாவது மழை நின்றாலும் தூவானம் நிற்காது என்பது போல இந்த யுத்த நிறுத்தம் என்றொன்று அறிவிக்கப்பட்டு ஏதோ ஒரு சமாதான பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வப்பொழுது தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் முழுமையான யுத்தமாக வெடிக்காமல் இன்னமும் அந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கான சந்தர்ப்பங்கள் இருப்பது போல தோன்றுகின்றது அல்லவா? உண்மைதான். என்னென்று சொன்னால் 2 காரணங்கள். ஒன்று, போரை முழுமையாக நடத்துவதற்கு அமெரிக்காவால் முடியாத காரியம். ஏனென்றால் அமெரிக்கா தான் பாகிஸ்தானிடம் இந்த போர் நிறுத்தத்தை பாகிஸ்தான் ஊடாக பெற்றுக்கொண்டது. இந்த போர் நிறுத்தத்தை நெத்தனியாக குழப்புவார் என்ற போது கூட இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை நெத்தனியாவுக்கும் ட்ரம்புக்கும் இடையில் இடம்பெற்ற கடினமான பேச்சுவார்த்தைகளும் அதனால் தான் இடம்பெற்றது. இந்த போர் நிறுத்தம் முறிந்து போகலாம். ஆனாலும் நீங்கள் சொன்னது போல போர் தாக்குதலில் நடக்கிறது, பேச்சில் நடக்கிறது என்று சொல்லி
அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், இப்ப பேராசிரியர் அப்துல்லா பண்டாரை, அவர் கட்டார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தவர். அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், இருதரப்பும் தமது வெற்றிகளை விற்பதற்கு முற்படுகின்றன என்றும், பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள், அதுதான் பிரச்சனை என்று சொல்லியும், ஈரானும் அமெரிக்காவும் மேற்கொள்ளும் தொடர் தாக்குதல்களால் ஒரு உலகத்தை ஒரு அச்சுறுத்தலுக்கு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இரண்டு வகையில் போரிடுகிறார்கள். ஒன்று பேட்டில் ஃபீல்ட், களமுனையில் போரிடுகிறார்கள். இரண்டாவது ஆன்லைன், இணையதளத்தில் போரிடுகிறார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரையில் ஈரான் கேட்பது நிரந்தரமான போர் நிறுத்தம். ஆனால் அமெரிக்காவால் அதை வழங்க முடியாத ஒரு நிலை. ஆனால் தற்காலிக போர் நிறுத்தத்தை எந்த தரப்பும் ஒரு எல்லைக்கு மேல் நீடிக்க விரும்பாது. விடுதலை புலிகள் காலத்தில் கூட போர் நிறுத்தம் ஒரு கொஞ்சம், இப்ப சந்திரிகா அரசு வந்தாலும் பிரேமதாச அரசு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்கள் தாக்குதலை ஆரம்பித்து விடுவார்கள். என்று சொன்னால் போர் நிறுத்தம் என்ற ஒரு போர்வையில் பலவீனமாக்கி விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் தான் போரும் சமாதானமும் ஒரே நேரத்தில் பயணிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதாவது போர் நிறுத்தம் என்ற பெயரிலே தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் மீண்டும் சமாதானம் முறிவடைந்தால் அந்த போரை மீண்டும் ஆரம்பிப்பது கடினமானது என்பதனால் நீங்கள் கூறியது போல விடுதலை புலிகளும் நீண்டகால போர் நிறுத்தத்தை விரும்புவதில்லை, அல்லது முழுமையான ஒரு போர் நிறுத்தத்தை வைத்துக்கொண்டு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகவும் விரும்பியதில்லை. உண்மைதான். என்று சொன்னால் போர் சமாதானம் நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் போர் நிறுத்த காலத்தில் நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறுவார்கள். என்று சொன்னால் நீங்கள் போர் நிறுத்தம் என்று பேச்சுவார்த்தை என்று வரும்போது ஒரு தரப்பும் மறுதரப்பை பலவீனப்படுத்துவதைத்தான் நோக்கமாக கொண்டிருப்பார்கள் என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அதே போலதான் இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த இழுபறி போய்கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அதை ஒரு ராஜதந்திர வெற்றியாக மாற்றுவதற்கு அமெரிக்கா கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையிலே உள்ள இழுபறி நிலையிலே முக்கியமானது அமெரிக்கா கூறிக்கொண்டிருக்கின்றது, ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க வேண்டும் அல்லது சர்வதேச கண்காணிப்பாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதே நேரத்தில் ஈரான் கூறுகிறது லெபனான் மீதான தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும், அதிலும் குறிப்பாக நேற்று முன்தினம் என்று நினைக்கிறேன் போஃபோர்ட் ரிச் என்றும் சொல்கிறார்கள், அல்லது போஃபோர்ட் காசல் என்றும் சொல்கிறார்கள். அந்த அதாவது இரு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த உயர்ந்த மலை, அது ஒரு போர் தந்திரோபாய ரீதியில் ஒரு முக்கியமான இடம். 2000 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் இஸ்ரேலின் கைகளுக்கு சென்றிருக்கிறது. ஆனால் ஈரானின் நிபந்தனைப்படி அந்த மலையிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் விலக வேண்டும். லெபனானினுடைய தாக்குதல் நிறுத்தப்படுவது மாத்திரமன்றி அந்த மலையை அந்த மலை என்பது, அதாவது லெபனானினுடைய உள்பகுதிக்குள் நிறைய இஸ்ரேலிய படைகள் ஊடுருவியவின் தான் இந்த மலையை கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்போ அவ்வளவு கடினமாக கைப்பற்றப்பட்ட அந்த மலைப்பகுதியை இஸ்ரேல் விடுவது என்பது ஈரானின் கோரிக்கைக்கு அமைது சாத்தியமாகுமா? அதேவேளை லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படுமா? ஈரான் செறிவூட்டப்பட்ட யூரேனியத்தை ஒப்படைப்பதற்கு இணங்குமா? இந்த மூன்றும் இந்த சம்பவங்கள் எப்படி போர் நிறுத்தத்தை அல்ல சமாதானத்தை கொண்டு வருவதற்கு தடையாக இருக்க போகின்றன? நீங்கள் கேட்டது போல இந்த 2 கேள்விகள், ஒன்று இந்த அணு ஆயுதம் தொடர்பானது, இரண்டாவது இந்த இஸ்ரேல் லெபனான் போர் தொடர்பானது. அணு ஆயுதத்தை பொறுத்தவரையில் ட்ரம்ப் என்று கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால், இந்த நியூயார்க் போஸ்டுக்கு கொடுத்த நேர்காணலில் ஈரான் இந்த அணு ஆயுதத்தை கைவிட உடன்பட்டு விட்டது என்று கூறி, அதே சமயம் ராய்ட்டர் இன்னொரு செய்தியை போட்டிருக்கிறது. சவுதி அரேபியா ஐக்கிய நாடுகள் சபையின் IAEA அமைப்புடன் பேச்சுக்களை நடத்தி வருவதாக கூறியிருக்கிறார். அதே நேரம் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆயுத தளவாட ஆதரவுடன் கூடிய ஒரு அணுசக்தி உத்தரவாதங்களை உள்ளடக்கிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பாகிஸ்தானின் உளவுத்துறை அமைப்பு தெஹ்ரானுடன் எட்டியுள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலில் பென்டகன் அடிப்படையில் தோற்றுவிட்டது என்றும், இங்கிருந்து ஹோர்முஸ் நீரிணையை எதிர்த்து போரிட முயற்சிப்பது உலக பொருளாதாரத்தை ஒரு முழுமையான மந்த நிலைக்கு தள்ளும் என்றும் கர்னல் லோரி வில்கின்சன் எச்சரித்திருக்கிறார். போர் தொடர்ந்தால் முடிவை ஏற்கனவே தீர்மானித்து விட்ட ஒரு அணுசக்தி வலையமைப்பை அது அமெரிக்கா எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் கூறியிருக்கின்றார்.
அப்ப என்னென்று சொன்னால் இந்த அணுசக்தியை பொறுத்தவரையில் இந்த டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்னர் ஒவ்வொரு வாரமும் வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி அமைப்பு வந்து அதனை போய் பார்த்து கொண்டிருந்தது, கண்காணித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு கிழமையும். ஆனால் இப்போது அவர்கள் கண்காணிப்பதை நிறுத்திவிட்டார்கள். இப்போதைய நிலையில் அந்த அணுசக்தி அந்த யுரேனியம் எங்கிருக்கிறது, அது ஆயுதமாக மாற்றப்பட்டு விட்டதா, எத்தனையோ மாதங்கள் வருடங்கள் சென்று விட்டன. அப்ப என்ன நிலையில் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இப்ப கிட்டத்தட்ட 10 தொடக்கம் 20 அணுகுண்டுகளை செய்யக்கூடிய அளவுக்கு ஈரானிடம் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் சொன்னது போல ஈரான் கூறுகிறது இந்த போஃபோர்ட் காசில் வந்து கிட்டத்தட்ட 900 வருடம் பழமை வாய்ந்த ஒரு காசு. அது மட்டுமல்லாது அது அமைந்திருக்கின்ற உயரமான இடம் வந்து ஒரு மிகவும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அண்மையில் ஒரு விடுதலை நாள் என்ற ஒரு நாளை லெபனானில் கொண்டாடி இருந்தார்கள். அது 2000ஆம் ஆண்டு இஸ்ரேல் இந்த பகுதிகளில் இருந்து முற்றாக வெளியேறிய தினமாகத்தான் பார்த்திருந்தார்கள். இப்போது அந்த பகுதியைத்தான் இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லாக்கள் இன்றும் வந்து இந்த இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்ட பகுதிகள் மீது FPV ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பலவீனமாக இருப்பதும் இந்த ட்ரோன்களை எதிர்கொள்ள முடியாது இருப்பதுதான். இதுவரையில் 206 இஸ்ரேலிய படையினர் காயமடைந்திருக்கிறார்கள், 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதில் 65 பேர் கடுங்காயமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அவர்கள் நாய்களை அந்த ட்ரோன்களை கண்டறிவதற்கு நாய்களுக்கு பயிற்சி கொடுப்பதாகவும், ஏனென்றால் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் பேசும்போது இஸ்ரேலின் தூதுவர் அந்த ட்ரோனை கொண்டு வந்திருந்தார். அங்கு எல்லோருக்கும் எடுத்து காட்டி சொன்னார், இது ஒரு $500 ட்ரோன், இது கீழாலதான் பறக்கும், இதை கண்டறிவதும் கஷ்டம், இதை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அவர் என்னத்துக்கு அதை கொண்டு வந்தால் எல்லா நாடுகளும் சொல்ல, இது நாளைக்கு பிரான்சிலும் பறக்கும், ஜெர்மனியிலும் பறக்கும் என்று எல்லா நாடுகளையும் தங்களுக்கு ஆதரவாக்குவதற்கு ஒரு அச்சுறுத்தலுக்காகத்தான் அதனை கொண்டு வந்திருந்தார். ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இந்த ரஷ்யாவுடனான போரிலே உக்ரைனிலும் ஆஸ்திரேலிய தயாரிப்பான வெறும் பிளாஸ்டிக் அல்ல கார்ட்போர்ட்லேயே தயாரிக்கப்பட்ட மிக விலை குறைந்த ட்ரோன்கள் இவ்வாறு குறைந்து பறந்து நிறைய சேதங்களை ஏற்படுத்திய அதே மாதிரியாக தான் இதுவும். இன்று நாங்கள் கதைக்கிற, அதாவது புதன்கிழமையும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்ல வந்து உக்ரைன் கடுமையாக இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆஸ்திரேலியா வந்து உக்ரைனுக்கு ட்ரோன்கள், இந்த தொழில்நுட்பத்தையும் ட்ரோன்களையும் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த மேற்குலகத்தின் ஒரு உதவி திட்டத்தின் அடிப்படையில். அதே போலதான் இதுவும். அப்ப அவர் அப்படி கூறியிருந்தார். ஒன்று இஸ்ரேலுக்கு அந்த பிரச்சனை. இரண்டாவது, இப்போது ஈரான், நீங்கள் சொன்னது போலதான் ஈரான் கூறியிருக்கின்றது, அதாவது போர் நிறுத்தம் நிரந்தரமாக கொண்டு வரப்பட வேண்டும், அடுத்ததாக இந்த இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும். ஆனால் அவதானிகளின் கருத்தின்படி இப்போதைய நிலையில் வந்து ஈரானிடம் நல்ல பலமான நிலையில் ஈரான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிலுக்கு பதில் ஈரான் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. மேற்குலகம் இஸ்ரேல் என்ன முறையை கையாளுகிறதோ அதே போன்றுதான் அவர்களும் செய்கிறார்கள். என்னென்று சொன்னால், மேற்குலக நாடுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரி நாட்டின் உட்கட்டுமானத்தையோ வைத்தியசாலைகளையோ விமான நிலையங்களையோ எரிசக்தி நிலையங்களையோ எந்த விதியையும் மதிப்பதில்லை. ஈரானும் அதையே கடைபிடிக்கிறது, எந்த விதியையும் மதிப்பதில்லை என்று சொல்லும் போது இப்போது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. தங்கட முறையை அவர்கள் பயன்படுத்துவது. இதைத்தான் விளாடிமிர் புட்டின் கூறியிருந்தார் உக்ரைன் சமரின் போது, மேற்குலக நாடுகளுக்கு எந்த மொழியில் பேசினால் விளங்கும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி. அதே ஒரு நிலையைத்தான் இப்போது ஈரானும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இஸ்ரேல் வந்து இஸ்ரேலின் இந்த போர், இஸ்ரேல் லெபனானுக்கும் இடையிலான போர் ஒரு முடிவுக்கு வரும் வரையிலும் ஈரான் வந்து அடுத்த பேச்சுவார்த்தைக்கு போவதில்லை என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். சரி, இந்த நேற்றும் நாங்கள் பேசியிருந்தோம், இந்த பெப் அல் மண்டீப் என்கின்ற அந்த நீரிணையை மூடுவது சம்பந்தமாக ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்தது என்று கூறி, உண்மையில் அதை ஹவுதிகளுக்கு பொறுத்தவரையில் அது மூடுவது என்பது அவர்களுக்கு இலகுவானது, அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்கு அண்மையில் உள்ளது. இதற்கு மேலதிகமாக சோமாலியாவும் கூட தனக்கு அந்த நீரிணையிலே பங்கு இருக்கின்றது,
தானும் அதன் மீது கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளுவேன் என்று கூறியிருக்கிறது. நான் நினைக்கிறேன் சோமாலியாவுக்கும் இஸ்ரேல் மீது ஒரு கோபம் இருக்கிறது. சோமாலியா லேண்ட் என்பதை தனியாக பிரித்து கொடுப்பதற்கு இஸ்ரேல் முன்முறமாக நின்றதும் அவர்களுக்கு ஆதரவு அளித்ததும் அந்த அடிப்படையில் அவர்களும் இந்த நீரிணையை மூடுவதற்கு முயற்சிப்பதாக தகவல்கள் வருகின்றன. இது பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? உண்மைதான். என்று சொன்னால் சோமாலியாவின் படையினர் வந்து 2 கப்பல்களை கைப்பற்றி இருந்தார்கள். 3வது கப்பலை கைப்பற்றும் முயற்சி தோல்வி அடைந்திருந்தது. அவர்கள் மறுவளம் இருக்கிறார்கள் இந்த பப் அல் மண்டே பகுதியில். ஒரு வளம் ஏமன் ஹூதிஸ் அமைப்பினர் இருக்கிறார்கள். அப்ப ஈரானுக்கு அதனை மூடுவது இலகுவான ஒரு காரியம். எனவேதான் அமெரிக்கா இந்த போரை கவனமாக நடத்துகிறது. அந்த நீரிணையும் மூடப்பட்டால் உலகத்தின் பொருளாதாரம் முற்றாக படுத்துவிடும் என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. ஈரான் ஏவுகணைகள் வந்து ஏவுகணையின் வீச்சுக்குள் தான் அது இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஈரான் ஏவுகணை டியாகோ காசியா வரையும் போகுது என்று சொன்னால் பப் அல் மண்டே வந்து பக்கத்திலே இருக்கிறது. அதே போல இன்று கல்ஃப் ஆஃப் ஓமான் பகுதி மீது இருந்த அமெரிக்காவின் டிஸ்ட்ராயர் கப்பல் அலிப்பான் கப்பல் மீது தாக்குதலை தாங்கள் நடத்தி இருப்பதாக ஈரான் இப்போது அறிவித்திருக்கின்றது. சென்ட்கொம் அதை மறுத்திருக்கின்றது. ஆனால் ஈரான் சொல்லி இருக்கிறது தான் இலக்கை தாக்கிவிட்டேன் என்று சொல்லி. அப்ப அந்த பப்பல் மண்டீப்பில் இப்போ ஏமன் ஹூதிஸ் அமைப்பினர் மட்டுமல்ல, சோமாலியாவும் அதன் மீது ஆதிக்கத்தை செலுத்துமாக இருந்தால், ஏனென்றால் அவர்களுக்கு நீங்கள் கூறியது போல சோமாலி லேண்டை அங்கீகரித்தது இஸ்ரேல். அங்கு தளத்தை அமைக்க இஸ்ரேல் முற்பட்டிருக்கின்றது. அது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாகத்தான் பார்க்கிறார்கள். என்னும் போது சோமாலியாவும் இந்த ஈரான் ஹூதிஸ் ஹிஸ்புல்லாக்களுடன் இணைந்தாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவ்வாறுதான் கூறுகிறார்கள். அதாவது சோமாலியாவும் ஹவுதீஸும் ஈரானும் இணைந்து இந்த நீரிணையை மூடும் முயற்சியில் ஈடுபடக்கூடும் என்றும், முக்கியமாக இந்த நீரிணையை மூடப்படுமாக இருந்தால் சுயஸ் கால்வாய் போக்குவரத்து பாதிக்கப்படும். முக்கியமாக எகிப்து நாட்டினுடைய பிரதான வருமானமே இந்த சுயஸ் கால்வாயில் போகின்ற கப்பல்கள் மீது அரோடப்படும் வருமானம். அதைவிட முக்கியமானது இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுகத்தினுடைய செயற்பட வேண்டும் என்றாலும் இந்த பாதை செயற்பட வேண்டும் என்பது. அவை இந்த பாதை மூடப்பட்டால் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. மேற்குலக நாடுகளுக்கும் எண்ணெய் மாத்திரமன்றி நான் அறிந்த வரையிலே அதாவது மத்திய கிழக்கு நோக்கி வருகின்ற கப்பல்கள் இந்த நீரிணையினூடாக வேறு பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பா வரைக்கும் செல்வதாக ஒரு கப்பல் பாதையாகவும் தான் இருக்கிறது. ஆகவே பாதிப்பு எகிப்திலிருந்து இஸ்ரேலிலிருந்து மேற்குலகம் வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்கும் அல்லவா? ஆகவே அவர்கள் அதனை தடுப்பதற்கு தங்களால் முயன்றவரை முயற்சிப்பார்கள் அல்லவா? அதனால்தான் ஐரோப்பா இந்த போரில் இணைந்து கொள்ள மறுக்கின்றது. என்னென்று சொன்னால், நீங்கள் கூறியது போல இதன் இழப்புகள் மிக மிக அதிகம். கடந்த வருடம் 2024 ஆண்டிலிருந்து ஹூதிஸ் அமைப்பினர் மேற்கொண்ட தாக்குதலில் இந்த செங்கடலில் முடக்கப்பட்டதால் எகிப்து வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு $10 பில்லியன் இழந்ததாக கூறப்படுகிறது. அந்த சுயஸ் கால்வாய் வந்து எகிப்துக்கு ஒரு வருடத்துக்கு $10 பில்லியன் உழைத்துக் கொடுக்கிறது. அதே போலதான் ஹார்மூஸ் நீரிணையையும் ஈரான் அதை கண்ட்ரோல் பண்ணினால் ஈரானுக்கு $80 பில்லியன் ஒரு வருடத்துக்கு வருமானமாக வரும் என்று கூறுகிறார்கள். அப்ப ஒன்று எகிப்தின் பொருளாதாரம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் கூறியது போல ஐரோப்பாவுக்கான ஏற்றுமதிகள் இதற்குள்ளால் தான் பெருமளவில் நடைபெறுகின்றன. இதை இனி ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டும் என்று சொன்னால் 40 நாட்கள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள் கப்பல் போக்குவரத்து. ஏற்கனவே கூறுகிறார்கள், இன்று ராய்ட்டர் ஒன்றை போட்டிருக்கிறது, இந்த ஈரான் எரிபொருள் நெருக்கடியால் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சம் மக்கள் வேலையை இழப்பார்கள் என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப இதில் பப்பல் மண்டீப் அந்த செங்கடல் மற்றது சுயஸ் கால்வாயும் மூடப்படுமாக இருந்தால் இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, இதை விட மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஐரோப்பாவும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கும். ஐரோப்பா மட்டுமல்ல, இந்தியாவும் தான். நீங்கள் சொன்னது போல ஹைஃபா துறைமுகத்தில் வந்து இந்தியாவின் முதலீடுகள் மிக அதிகம். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமான உறவுகள் உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக இரு நாடுகளுக்குமான உறவுகள் அதிகம். அவர்கள் முதலீடு செய்தது 2 இடங்களில், ஒன்று UAE-யில், இரண்டாவது வந்து இஸ்ரேலில் அதிக முதலீடுகளை செய்திருந்தார்கள். அந்த துறைமுகத்தின் செயற்பாடுகளும் முற்றான ஒரு முடக்கமான நிலைக்குத்தான் வரும்.
சரி. நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த நிகழ்விலே அதிகமான விடயங்களை நாங்கள் உள்வாங்கி விட்டோம் என்று நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன்பதாக நான் சற்று முன்னர் இங்கே ஆஸ்திரேலியாவிலே உள்ள எஸ்பிஎஸ் என்ற இணையதளத்தில் ஒரு செய்தி வந்திருந்தது. இப்பொழுதுதான் வந்திருந்த அந்த செய்தி. மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறார், ஆபரேஷன் எபிக் பியூரி இஸ் ஓவர் என்று சொல்லி. அதாவது இந்த ஆபரேஷன் எபிக் பியூரி முடிந்து விட்டது என்றும் அமெரிக்காவுக்கு அது வெற்றி என்று சொல்லியும் கூறியிருப்பதாக அந்த செய்தி வந்திருக்கிறது. இது மீண்டும் மீண்டும் வெறும் நகைச்சுவையான செய்தியா அல்லது அதுக்குள்ள இது உண்மை இருக்க முடியுமா? என்னென்று சொன்னால் இதே ஒரு செய்தியை இவர் முதலும் கூறியிருந்தார். எபிக் பியூரிஸ் வந்து அந்த படை நடவடிக்கை முடிந்து விட்டது என்று சொல்லி. என்னென்று சொன்னால் அவர்களால் இந்த போரை வெற்றிகரமாக முடிக்க முடியாது என்று தெரிந்துவிட்டது. ஆனால் நாள் செல்ல செல்ல இந்த போர் இவ்வளவு நாள் நடந்ததா என்ற ஒரு கேள்வி வரும். அப்ப அதை வேலைக்கே முடித்து விட்டு வந்து வேறு ஒரு போர் பேரை வைக்கலாம் என்றதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது. இது இலங்கையிலும் உங்களுக்கு தெரியும், தேசுக்குரு நடவடிக்கை வருடக்கணக்கான நீண்ட நடவடிக்கை உண்டு. அதை பேரை மாற்றுவதற்கு அவர்கள் யோசித்தார்கள் என்று சொன்னால் இது உலக சரித்திரத்திலேயே இப்படி ஒரு இந்த நீண்ட படை நடவடிக்கையாக அது வந்துவிடும் என்ற ஒரு நோக்கத்தில். அதே போலதான் முதலே இவர்கள் கூறினார்கள் இந்த படை நடவடிக்கை முடிந்து விட்டது என்று சொல்லி. அதற்கு பிறகுதான் ஃப்ரீடம் ப்ராஜெக்ட் என்று சொல்லி ஒன்றை பேர்ந்து ட்ரம்ப் கூறி கொண்டு வந்திருந்தார், இன்னொரு திட்டம் என்று சொல்லி. இனி ஒரு நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்வதாக. உண்மையில் இந்த நடவடிக்கை வந்து போர் முடியவில்லை, ஆனால் அவர்களாகவே இப்ப நீங்கள் கூறியது போல அது முடிந்து விட்டது என்று கூறுகிறார்கள். இனி ஒன்று நடந்தால் அதற்கு புதிய பெயரைத்தான் அவர்கள் வைப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொரு தடவையும் இவர்கள் எடுக்கின்ற இந்த இடைவெளிகள் அல்லது போர் நிறுத்தம் என்பது தாங்கள் தயார்படுத்தல், ஆயுதங்கள் உற்பத்தி செய்தல், குறிப்பாக இந்த பேட்ரியாட் ஏவுகணைகள், அதாவது இல்லை தடுப்பு ஏவுகணைகளுக்கு நிறைய தட்டுப்பாடு இருப்பதாகவும், அமெரிக்காவை பொறுத்தவரை ஆயுதங்கள் உற்பத்தி செய்வது தனிப்பட்ட நிறுவனங்கள், அவர்களுடைய ஏஜெண்டுகள் தான் ஆயுதங்களை உற்பத்தி செய்வார்கள். இப்ப ரஷ்யா போலியோ சீனா போலியோ இப்ப ஈரான் உட்பட அரசாங்கம் தான் ஆயுத உற்பத்தி நிறுவனங்களை கையாளுகின்றது அல்லது நடாத்துகின்றது என்பதால் அவர்களுக்கு ஆயுத உற்பத்தி இலகு என்று சொல்லியும், அமெரிக்காவை பொறுத்தவரை மூன்றாம் தரப்பு ஏஜெண்டுகளிடம் கொடுப்பதனால் ஒவ்வொரு தடவையும் இவர்கள் யுத்த நிறுத்தம் அல்லது அதாவது காலதாமதங்களை பின்போடுவது என்பது ஆயுதங்களை தயாரிப்பதற்கான நேர அவகாசம் என்று கூறுகிறார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? என்று சொன்னால் இப்ப தாட் பேட்டரி கூட பேட்டரி என்று சொல்லுறது கிட்டத்தட்ட அந்த ரடார் சிஸ்டம், லான்ச்சர்ஸ், ஏவுகணைகள் என்று சொல்லி ஒரு தொகுதி. அது 3 பேட்டரிகள் இழந்து விட்டதாக கூறுகிறார்கள் இந்த மத்திய கிழக்கு சண்டையில். பேட்ரியாட் ஏவுகணைகளும் கணிசமான அளவு சேதம். தென்கொரியாவில் இருந்த பேட்ரியாட் ஏவுகணைகளைத்தான் அவசரமாக தெரிவித்திருந்தார்கள். ஏனைய இப்ப ஜெர்மனிடம் கேட்ட போது ஜெர்மன் கொடுக்கவில்லை அந்த ஏவுகணைகளை. நீங்கள் சொன்னது போலதான் என்னென்று சொன்னால் இந்த ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கு கடுமையாக அதாவது நாள் எடுக்கும். இரண்டாவது அதற்குரிய அரிய தாது பொருட்கள், அந்த கெமிக்கல்ஸ் வந்து சீனாவிடம் இருந்துதான் போக வேண்டும். சீனா அதனை கண்ட்ரோல் பண்ணுகிறது இரண்டாவது விடயமாக இருக்கின்றது. அடுத்து உற்பத்தி திறனும் வந்து அவ்வளவாக இல்லை. இப்ப ரஷ்யாவுக்கு கூட இந்த பிரச்சனை இருந்தது. இந்த ஆர்ட்லரி ஷெல் அவர்கள் வடகொரியாவில் இருந்து எடுத்தார்கள். வடகொரியாவில் இருந்து மில்லியன் கணக்கான ஷெல்களை தெரிவித்திருந்தார்கள் ரஷ்யா. ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை வடகொரியா, ஈரான், சீனா போன்ற நாடுகள் வழங்கியிருந்தன. ஆனால் மேற்குலகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த ஆயுத உற்பத்தி திறன் வந்து ரஷ்யாவையோ சீனாவையோ அல்லது வடகொரியாவை போல அவ்வளவு வேகமானதாக இல்லை. எனவேதான் அவர்கள் இந்த போரை உடனடியாகவே நிறுத்தியதற்குரிய இன்னொரு காரணம் வந்து அவர்களிடம் இடைமறைப்பான்கள், இன்டர்செப்டர்ஸ் மிசைல்ஸ்கள் இல்லை. ட்ரோன்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை. வான்படை விமானங்களை இழந்து கொண்டிருப்பதால் வானாதிக்கத்தையும் இழந்து விடுவோமோ என்றுதான் கடைசியாக கடற்படைக்கு மாறி இருக்கிறார்கள். கடற்படை முற்றுகைக்கு மாறி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அண்மையில் அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 ரக விமானி, அந்த விமானி வந்து முதலில் குவைத்தில் குவைத் ஓமானில் சுடப்பட்ட விமானம். அந்த 3 விமானம், குவைத் நினைக்கிறேன், குவைத்தில் சுடப்பட்ட அந்த 3 விமானத்தில் ஓடிய விமானிகளில் இவரும் ஒருவர். அவர்தான் மீண்டும் இந்த விமானத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. அதாவது 4 F-15E ரக விமானங்களை இழந்திருந்தார்கள். இப்ப விமான பரப்பிலும் ஏற்பட்ட பிரச்சனை, அதாவது விமானங்களை ஈரானின் உட்பகுதிக்குள் கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை, ஏவுகணைகளின் பற்றாக்குறை,
என்று, மற்றது இழப்புகள், பொருளாதார இழப்பு என்று சொல்லி பல காரணங்கள். இப்போ இன்று போட்டிருக்கிறார்கள் 94 நாள் போரில் கிட்டத்தட்ட $100 பில்லியன் செலவு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆம், நல்லது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் முடிவுக்கு கொண்டுவருவோம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.